Hi guys, welcome to The Secret Door. ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் நம்ம எதுக்கு உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஹவு டு பிகம் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஹவு டு பிகம் ஏ டெக்னிக்கல் என்டர்பிரினர். ஸோ அந்த ஃபீல்டில் இப்போ ஹவு டு பிகம் ஏ சைபர் செக்யூரிட்டி லீட். ஸோ அப்படின்ற கான்செப்ட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வை வி நீட் டு என்டர் த சாக் டொமைன். ஸோ அதை பற்றி பேச நம்ம கூட த சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் மிஸ்டர் எஸ்பி புவனேஷ் நம்ம கூட பேச இருக்கிறாரு. ஸோ அவங்க நம்மக்கிட்ட காலேஜ் முடித்ததுலேருந்து எப்படி இந்த டொமைனுக்குள்ளே வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஸோ எவ்வளோ விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ வை வி ஹவ் டு ஃபோக்கஸ் திஸ் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். So myself Bhunesh, I'm working as a cybersecurity consultant in a private sector. So having an experience of 8+. So in this video we're going to see about two major points. One, about choosing the right path after completing the engineering or any degree. Second, we're going to see what would be the priority on the cybersecurity domain and why this domain is very much booming in India and the other countries. What is the importance of it, and how to pursue a career in the cybersecurity domain. So those 2 points we'll be looking on it. So college, once we completed college முடிச்சோடனே எல்லாருமே திங்க் பண்றது கரெக்டான டொமைன்ல போகணும். அவங்க சம்டைம்ஸ் they choose an IT, CSE, மெக்கானிக்கல் different degrees choose பண்ணிருப்பாங்க. So for the degree holders for IT, CSE, there is always option. So mostly they will prefer what kind of domain we are going to be, like software coding, testing அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அதையும் தாண்டி நிறைய டொமைன்ஸ் இருக்கு சார். நிறைய டொமைன்ஸ் இருக்கு ஐடிசிஎஸ்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் கோடிங் நாலேஜ் இல்லாதவங்க கூட ஈஸியா வரலாம், பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி கோடிங் நாலேஜஸ். ஸோ கோடிங் நாலேஜ் இல்லாம வி கேன் சர்வைவ் இன் த ஐடி செக்டர். we can choose information security, we can choose auditing, we can choose networking, we can choose testing, or we can choose robotics, artificial intelligence. There are so many domains out there. So நம்ம நிறைய சூஸ் பண்ணலாம். Like 5 or 10 years back பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும். பட் ஆஃப்டர் 2015 there is a booming stage. அதாவது டெக்னாலஜி, அதாவது டிஜிட்டல் வேர்ல்ட் இல்லாம there is nothing, டிஜிட்டலா எதுவுமே இல்லாம nothing can happen in India. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் வாட்ஸ்அப் ஆர் ஃபேஸ்புக். டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லும் போது இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் பை ஆர் டிஜிட்டல். ஈவன் யுவர் மணி, போன்ல இருந்து நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அந்த டிரான்சாக்ஷன் பின்னாடி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வேலை செய்வாங்க. நீங்க அனுப்புற ஒரே ஒரு 10 ரூபாய் டிரான்சாக்ஷன் பேக் சைடு 1 லட்சம் வேலை செய்வாங்க. அந்த 1 லட்சம் பேர் வேலை செய்யறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கு. இட் இஸ் நாட் தட் மச் நான் காசு அனுப்பிச்சிட்டேன் எனக்கு அவன் போயிடுச்சு காசு வந்துருச்சு அப்படி கிடையாது. அதுக்கு போய் அவ்வளோ டெக்னாலஜிஸ், அவ்வளோ மேன் பவர்ஸோட கம்ப்ளீட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி ரைட் நவ். ஸோ இப்போ ஒரு 5 years பேக் பாத்தீங்கன்னா இட் வாஸ் டிஃபரெண்ட். பட் நவ் it is ultimately a booming industry, specifically IT and specifically digital technologies in India right now. So when நான் காலேஜ் முடிக்கும் 2010ல காலேஜ் முடிச்சிட்டேன் நான். So I was in Chennai college முடிச்சது. 2010ல காலேஜ் முடிக்கும் பாத்தீங்கன்னா there was very kind of கொஞ்சம் தான் ஆப்ஷன்ஸே இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 6 கம்பெனிஸ் பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல ஜாப் கிடைக்கிறது மோஸ்ட்லி ஜாவா, J2EE, .NET, இந்த பேசிக் லாங்குவேஜ் ஜாப் கிடைச்சா உள்ள போயிருவாங்க. அப்படி லைக் அதெல்லாம் சிஎஸ்எஸ் கார், இந்த மாதிரி ஒரு பிபிஓ இல்ல கேபிஓஸ், இதுதான் மேஜராகவே இருந்த டைம் அது 2010ல. ஸோ பட் எனக்கு வென் ஐ சூஸ் தி ஐடி, ஸோ எனக்கு ஐடிக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நான் ஐடி சூஸ் பண்ண ஐ வாஸ் வெரி மச் கியூரியஸ் அபவுட் தி நெட்வொர்க்கிங் ஆர் அபவுட் லிட்டில் பிட் ஹேக்கிங் கூட சொல்லலாம். பட் நான் எப்படின்னா ஹேக்கிங்னா ஐ எம் நாட் ஆன் லைக் அஃபென்ஸ். நான் இப்போ யாரும் எனக்கு ஹேக் பண்ண பிடிக்காது, பட் அந்த ஹேக்ல இருந்து காப்பாற்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ ஒரு அஃபென்ஸ் சைட் போக நான் டிஃபென்ஸ் சைட் சூஸ் பண்ணேன் அந்த டைம். ஸோ நான் காலேஜ் முடிச்சோன்னே தேர் இஸ் நோ கேம்பஸ் 2010ல. அந்த டைம்ல எனக்கு காலேஜ் கேம்பஸ் இந்த பர்டிகுலர் டொமைன்ல வரல. ஸோ பட் வாட் மோஸ்ட்லி பீப்புள் டூ ரைட், ஏதோ ஒரு டொமைன் உள்ள போயிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் இட் இஸ் ஓகே, பிகாஸ் நம்ம காலேஜ் முடிச்சுன்னு ஒரு பெரிய கேப் வரும். ஸோ அந்த கேப்பை வி ஹேவ் டு ஆக்சுவலி அந்த கேப் விடக்கூடாது. மோஸ்ட்லி காலேஜ் முடிச்சு ஒரு 6 monthsக்குள்ள ஜாப் கிடைச்சிட்டா இட் வில் பி சேஃப். ஸோ நான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச உடனே ஐ ஹேவ் சூஸ் ஒன் கம்பெனி. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப்
kind of a call center, but technical support via chat and email, so not directly on call. So அப்படி நான் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஐ சூஸ் அண்ட் ஃபார் கைண்ட் ஆஃப் a malware analyst role. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேட்வே மாதிரி இருந்துச்சு, சைபர் செக்யூரிட்டி வரது ஒரு சின்ன கேட்வேவா இருந்துச்சு. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் சம் டைம் தட் கம்பெனி, ஐ கெயின்டு நாலேஜ். கெயின்டு நாலேஜ் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா not only technology gain knowledge, I also gain knowledge on the enterprise level. ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வாங்குறாங்க, அந்த ஒவ்வொரு கம்பெனில நடக்கிற மேனேஜ்மெண்ட் பார்ட்டை வந்து நான் அப்படியே கம்ப்ளீட்டா நான் வந்து உள் வாங்கிக்கிட்டேன். சோ அப்பதான் வந்து நமக்கு தெரியும், நம்ம வந்து ஜஸ்ட் நான் வர கால்ஸோ வர டிக்கெட்ஸ் கூட அட்டன் பண்ணேன்னா அது வந்து ஒரு பெரிய growth கிடையாது. அந்த கம்பெனி அந்த ஒவ்வொரு டெக்னாலஜி பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு மேன் ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்றாங்க, எவ்வளவு டெக்னாலஜிஸ் பின்னாடி இருக்க ஹியூமன் ஒர்க்கை வந்து we have to see. ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அது முடிச்சா நெக்ஸ்ட் கம்பெனி போகும்போது ஐ ஹவ் என்டர் இன்டு SOC. ஸோ SIM மானிட்டரிங்னு சொல்லுவோம். SOC-குள்ள போனோடனே அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் கேட்வேவா இருந்துச்சு. ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு வேஸ்ட் ஏரியா. ஸோ நான் 2016 அந்த SOC-குள்ள வரும்போது ஐ ஹவ் சீன் த plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் which is actually it is actually exactly in front of me. ஸோ நான் வந்து எனக்கு பிக் பண்ண ஆப்ஷன்ஸே நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரும்போது ஐ ஹவ் சீன் லைக் நெட்வொர்க் செக்யூரிட்டி விச் வில் பி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த நெட்வொர்க் ரவுட்டர்ஸ், ஃபயர்வால்ஸ், அப்புறம் அந்த IPS IDs இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா வி கேன் மோஸ்ட்லி லுக் இன் த malware பார்ட், malware and reverse engineering பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஷன்ஸ் லைக் வி கேன் லுக் இன் டு ஆடிட்டிங். ஸோ டெக்னாலஜிஸ் ஆடிட்டிங் அண்ட் தென் தி கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் ஆடிட்டிங்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் பயங்கர பூமிங் ஆரம்பிச்சது. ஸோ கவர்மெண்ட் சைடும் சரி, பிரைவேட் செக்டரும் சரி, ஆடிட்டிங் ரொம்ப முக்கியமாச்சு. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வந்தோம்னா இட் வில் பி லைக் SIM மானிட்டரிங், அதுக்கப்புறம் SOAR, EDR, அந்த டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் த்ரெட் நிறைய இருந்துச்சு. 2018 அப்புறம் பாத்தீங்கன்னா இது பயங்கர வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்ப எப்படின்னா இந்தியாவில வந்து ஒரு சின்ன கம்பெனி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாலுமே தே ஷுட் ஹேவ் a SOC team அப்படிங்கிற சினாரியோ இப்போ வந்துருச்சு. சோ இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா SOC team இல்லாத கம்பெனி ஸ்டார்ட் ஆக கூடாது அப்படிங்கிற ரூல் வந்தா கூட அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு. சோ பேரலா இந்த ரீசன்ட் 5 இயர்ஸ் இந்த டெக்னாலஜிஸ் மட்டும் இல்லாம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா சைபர் லாஸ், அதாவது நார்மலா ஒரு கண்ட்ரி இப்படி இருக்கணும், கண்ட்ரிக்குள்ள சைபர் லா கொண்டு வரணும் அப்படின்னு அதுலயுமே நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சைபர் லா கொண்டு வராங்க, சைபர் ஆடிட்டர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் பேக் சைடு ஆடிட்டர்ஸ் இருக்கணும், சோ டெக்னாலஜி ஆடிட்டர்ஸ் இருக்கணும், செக்யூரிட்டி ஆடிட்டர்ஸ், நிறைய வேஸ்ட் பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைபர் செக்யூரிட்டி பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். there are more than 40 subdomains. சோ நீங்க இதுக்குள்ள வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கரெக்டான பாத், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ஒரு கரெக்டான பாத் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் உங்க லைஃப் வந்து அவ்வளவு சூப்பரா போகும். பிகாஸ் இட் இஸ் கீப் ஆன் பூமிங். இப்ப ஈவன் இந்த பர்டிகுலர் கோவிட் சிச்சுவேஷன்ல சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல வந்து டிராப்பே கிடையாது. there is a need for people specifically for cyber security domain. நீங்க வந்து மத்த கண்ட்ரிஸ்ல விட்டுருங்க, பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியால அவ்வளவு டிமாண்ட் ஆச்சு. ஆஃப்டர் மோடி ஆர் ஆஃப்டர் 2015 they constantly more on digital values. சோ நம்மளுக்கு சைனா வார் ஆகட்டும் இல்ல எந்த வாரோ இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. சோ இதை ப்ரொடெக்ட் பண்ண பீப்புள் வேணுங்கிறப்போ now there is a demand for the people who know this type of technology. டெக்னாலஜி தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதுல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கியூரியாசிட்டி இருக்கணும், அந்த நாலேஜ் பத்தி கியூரியாசிட்டி அதெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு நெசசிட்டி உண்டாயிருச்சு. ஸோ இந்த டொமைன் பொறுத்த வரைக்கும் there are vast options. ஸோ அது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உள்ள வரதுக்கு. நம்ம உள்ள வர அந்த என்ட்ரி பாயிண்ட் மட்டும் கரெக்டான கம்பெனி சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண உள்ள வந்ததுக்கு அப்புறம் கரெக்டான பாத் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்க சப் டொமைன். சோ அதெல்லாம் கரெக்டா சூஸ் பண்ணா டெஃபினட்டா இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா growth அவ்வளவு சூப்பரா இருக்கும். கோடிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they might tell that software coding is always been booming, but practically it is actually getting dropped off compared to previous decade, அதாவது 2001 to 2009 ல இருந்து 2011 2019 இந்த ரெண்டு டிகேட்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா there is a complete 60% drop கூட இருக்கலாம்னு சொல்லலாம். பிகாஸ் கோடிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கோடிங் போட்டு எல்லாமே காப்பி பண்ணி ஒரு ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் டைப்ஸ் ஆஃப் கோட சேவ் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டாங்க எல்லாருமே. சோ இப்போ ஏதாச்சும் ஒரு புதுசு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி they will just copy and paste and run, that's all. சோ அப்போ எனக்கு டிபெண்டன்சி ஆன் த கோடர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பட் அவங்க வந்து இப்போ இந்த கோடிங் நாலேஜ் எப்படின்னா அதை சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோ யூஸ் பண்ணாம they are converting into artificial intelligence and then machine learning. இதுக்கெல்லாம் மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்டிஸ்ட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா they actually require the coding knowledge but actually not on Java or .NET. They will be moving into Python
ஆர் இல்லைனா ரூபி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோடிங் லெவல்ஸ்க்கு போறாங்க. ஸோ கோடர்ஸ் அகைன் ஸ்டில் தே ஹேவ் சேஞ்சஸ் அண்ட் தே கேன் ஸ்டில் சர்வை. பட் கம்பேரிட்டிவ்லி சைபர் செக்யூரிட்டி டொமைன் பாத்தீங்கன்னா கோடர்ஸோட ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கும். சைபர் செக்யூரிட்டி நாலேஜ், கோடிங் நாலேஜ் இல்லாமலும் ஈஸி சர்வே பண்ண, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி குட் நாலேஜ். பட் நான் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து பக்காவா சர்வே ஆயிட்டு இருக்கேன். there is no problem for me. Even for the next 10 years I have a perfect plan for how to survive this industry and how to boom myself. பட் இந்த சினாரியோமே எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் நான் கெயின் பண்ணுங்கிற நெசசிட்டி எனக்கு கிடையாது. So this is one of the major part. And as one of the point which I wanted to tell is, most of the engineers ITCS முடிச்சவங்க கூட இன்னும் சில பேர் வந்து ஒரு கரெக்டான ஜாப்ல போய் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நான் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு ஒரு 1 year கேப் இருந்துச்சு, பிகாஸ் ஐ வெயிட்டட் ஃபார் சம் கம்பெனி வித் where they can take me as a trainee analyst or SOC எடுப்பாங்க. I waited for 1 year. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனி போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து I waited for 1 year and I tried my best. So அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா some of my colleagues have joined some company. So I am actually still telling my friends or my colleagues or my juniors, right? காலேஜ் முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிடுங்க. ஐடிசிஎஸ்சி முடிச்சீங்கன்னா ஒரு 6 months ஏதாவது ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுங்க. எனி டொமைன், அட்லீஸ்ட் சம்திங் அட்லீஸ்ட் ரெலவென்ட் டு யுவர் டொமைன். அந்த டொமைன்ல அந்த கம்பெனில அட்லீஸ்ட் 2 to 3 years இருங்க, சர்வே பண்ணுங்க. ஏன்னா நீங்க காலேஜ் முடிச்ச லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஐ மீன் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஒரு ரியல் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா வேற. ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் ஜாயின்ட் ஆர் யூ ஹேவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் கம்பெனி, அந்த கம்பெனில ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுதான் உங்க ஸ்கோப் டிஃபைன் பண்ணுங்க. அப்புறம் அதுல வந்து நாலேஜ் கெயின் பண்ணுங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் வளர்த்துக்கோங்க. உங்க கூட கொலீக்ஸ் கான்டாக்ட்ஸ் வளர்த்துக்கோங்க. நீங்க ஒர்க் டைம்ல கூட பசங்க கூட போய் உட்காந்து தம் அடிக்கிறது இதை விட்டுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் நல்ல விதமா கெயின் பண்ணிக்கலோ அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ கான்டாக்ட்ஸ் கெயின் பண்ணுங்க. அது வந்து நைட் ஷிஃப்ட் ஆகட்டும், கால் சென்டர் ஒர்க், பிபிஓ, கேபிஓ எதாவது வேணா இருக்கட்டும். பட் காலேஜ் முடிச்ச கேப் அங்க இருக்கக்கூடாது. அது எப்படியாச்சும் நீங்க ஸ்டாப் பண்ணலன்னா 10,000 நீங்க ஒரு ஆளா இருக்கக்கூடாது, 10,000 மேல இருக்க ஒரு ஆளா இருக்கணும். சோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல அந்த கம்பெனில எப்படி ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது, அந்த ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட் எப்படி வந்து உங்க மேனேஜர் ஹேண்டில் பண்றாரு, இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் சொல்லுவோம், கம்பெனிஸ் டிசைன் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. சோ அது எப்படி ஒர்க் ஆகுது. நம்ம வந்து நார்மலா ஒரு டிக்கெட் தான் எடுப்போம். ஆனா டிக்கெட்டுக்கு பேக் சைடு எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு பேரோட ஜாப் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிபெண்டன்ட் அந்த இடத்துல. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெயினா மெயில் அனுப்ப கத்துக்கணும். நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்ப தெரியாது ப்ராப்பரா. பட் இமெயில் எட்டிக்யூட்டிவ்ஸ்ங்கிறது உங்களோட லைஃப் லாங் ஒரு முக்கியமான பகுதி. நீங்க எவ்வளவு பேர் சைபர் செக்யூரிட்டி ஆளா இருந்தாலுமே ப்ராப்பரா மெயில் கம்யூனிகேஷன் டு யுவர் மேனேஜர் டு யுவர் கிளைண்ட் வந்து அவ்வளவு முக்கியமானது. நீங்க சொல்ல வரத தெளிவா சொல்றதுக்கு மெயில் தான் அவ்வளவு பேசு. சோ நான் ஃபர்ஸ்ட் கம்பெனியே வந்து இமெயில் எப்படி அழகா டிராஃப்ட் பண்ணி ப்ரிசைஸ் டு த பாயிண்ட். நான் ஒரு 2 lines போட்டா 2 linesல நான் சொல்ல வர மொத்த கண்டென்ட் மெயில இருக்கணும். அவ்வளவு ப்ரிசைஸா மெயில் அனுப்புறது நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அது அவ்வளவு முக்கியம் எனக்கு இப்ப வரைக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து எஸ்ஐஎம்ல அட்டாக் பிடிச்சு மானிட்டரிங் மேல்வேர்ஸ் பிடிச்சாலும் கிளைண்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் மேஜர் சைபர் செக்யூரிட்டி டொமைனே இருக்கு. சோ அதை நம்ம கான்சென்ட்ரேட் ஃபுல்லா பண்ணிக்கணும். ஸோ மெயில் எப்படி அனுப்பணும் கத்துக்கணும். மெயில எவ்வளவு கிரிட்டிகாலிட்டிஸ் இருக்கு, அதுல இமெயில் ஹைராக்கின்னு சொல்லுவாங்க. யாரை ஃபர்ஸ்ட் வைக்கணும், யாரை சிசி வைக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நல்லா கத்து வச்சுக்கணும். இங்கிலீஷ் கீப் ஆன் we should speak English. Without English, you cannot survive in India or any country on this domain. Not only cyber security, IT sectors. English is the must one. In the video, full English பேசிருப்பேன். But as a request, I want to convey in both the languages. So தமிழ்ல கொஞ்சம் சொன்னா எல்லாத்துக்கும் போய் சேருற ஒரு விஷயத்துக்காக just putting in Tamil also. So first நான் இருந்த கம்பெனி 2 years to 3 years நான் அங்க சர்வே பண்ணேன். ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் கெயின் பண்ணிட்டேன். காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு கம்ப்ளீட்டா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்த நெக்ஸ்ட் கம்பெனி ட்ரை பண்றதுக்கு ஒரு 1 year டைம் எடுத்துக்கிட்டேன். அடுத்த கம்பெனி இன்டர்வியூ தேர்றதுக்காக. இந்த 1 yearல சாக்குள்ள போறதுக்கான ஃபர்ஸ்ட் வழி ஒரு சின்ன சர்டிபிகேஷன், சைபர் செக்யூரிட்டிலயோ இல்ல சாக்குள்ள போறதுக்கான சர்டிபிகேஷன் முடிச்சேன். அந்த சர்டிபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கேன் கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி ஒரு கரெக்டான கம்பெனி ஐ காட் சம் லைக் மல்டிபிள் ஆஃபர்ஸ் சேம் டைம் கிடைச்சது. பட் ஆனா எந்த கம்பெனி கரெக்டா இருக்கும்ன்றத அந்த கம்பெனியை பத்தி லிங்க்டின் 2014 அந்த டைம் 15 அந்த டைம். சோ அந்த டைம்ல லிங்க்டின்ல போய் பார்த்து அந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு எம்ப்ளாயிஸ் கவுண்ட் அந்த கம்பெனில 30 பேர் உள்ள கம்பெனி 40 பேர் உள்ள கம்பெனி அப்படிங்கறது எல்லாமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ செகண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் I choose which particular career path நான் உள்ள போகணுங்கிட்டு. ஸோ காலேஜ் முடிச்சோடனே கேப் விடக்கூடாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது, ஏதாச்சும் கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் போகணும். அது வந்து மேஜர் கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் முடிச்சீங்கன்னா செகண்ட் கம்பெனி போகும்போது உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எந்த டொமைன் கரெக்டா செட் ஆகுதுன்றத கரெக்டா பார்த்து பிடிச்ச டொமைனுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வைக்கணும் உள்ள. ஸோ அதுதான் மேஜர். ஏன்னா நீங்க அந்த செகண்ட் கம்பெனிக்குள்ள போகும்போது கரெக்டான டொமைன் சூஸ் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் உங்க லைஃப்க்கு அது வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் நீங்க ராங் மூவ் இல்ல மிஸ்டேக்கன் மூவ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அல்டிமேட்லி யூ கோயிங் டு பி இன் டம்ப். I am still telling there is no beliefs in God or luck or anything when you are choosing the career options. அதை நல்ல ஞாபகம், எல்லாமே உங்க சைடு மோட்டிவேஷன், உங்களோட செல்ஃப் வில் பவர், உங்களோட செல்ஃப் நாலேஜ், நீங்க எவ்வளவு டைம் கான்ட்ரிபியூட் பண்றீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க வச்சுதான் கரெக்டான ஜாப் நீங்க போறதுக்கு சூஸ் பண்ணி. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ அதுல நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இஸ் ஒன்லி திங்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ இன் வாட் எவர் டொமைன் யூ ஆர் இன். அதுவும் இல்லாம உங்களுக்கே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். நம்ம இன்டர்வியூக்கு போகிற கியூரியாசிட்டி இருக்கணும். ஃபர்தரா நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டேக்கான கியூரியாசிட்டி இருக்கணும். அப்பதான் வந்து we will be surviving. பிகாஸ் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் காலேஜ் முடிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ் நான் போகும்போது இன்டர்வியூஸோ இல்லைனா ஏதாச்சும் டெக்னாலஜி படிக்கும் போது ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இப்ப வந்து ஒரு 14 year old ஒரு 16 year old வந்து ஒரு கம்பெனியோட டேரக்டர் சிஓவா இருக்காங்க. they are actually started they have started learning the technologies and கோடிங் பாத்தீங்கன்னா they started in 14. பட் நான் 14ல வந்து எனக்கு எதுவுமே தெரியாது சுத்தமா. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பிரசன்ட் டென்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அது அந்த 2010 டைம்ல இட் வாஸ் வெரி லெஸ். பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஃபிங்கர் ஹேண்ட்ஸ்ல வந்துச்சு. ஸோ நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் they are already started working on artificial intelligence, data lake, data science, big data, Hadoop. There are a lot of things they are started. நீங்க ஒண்ணும் இல்ல லிங்க்டின்ல போயிட்டு ஜஸ்ட் ஏஜ் மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்தா 14 to 20s சின்ன பசங்க they started bug bounty. அவங்களே வீட்டுல உட்காந்துட்டு வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் வெப்சைட்ல வல்னரபிலிட்டிஸ் ஃபைண்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட கியூரியாசிட்டி மட்டும் தான். ஸோ அல்டிமேட்டா உங்களுக்கு தான் அந்த கியூரியாசிட்டி இருக்கும். நம்ம ஜாப் தேடுறது வந்து கியூரியாசிட்டி நம்மளுக்கு அதுல தான் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச பாத் சூஸ் பண்ணி அந்த பாத் நம்மளுக்கு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி ரீச் யூ. So second company I have chosen one company. So அங்க வந்து நான் 3 years இருந்தே ஆகணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷன் நான் வச்சிருந்தேன். காரணம் அந்த 3 yearsல I should learn more technologies than anyone learned in 5 years of experience. அதை வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணி பார்த்தேன். இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் நான் கை வச்சேன். அந்த டைம்ல சாக்ல என்னென்ன டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜிஸும் டே அண்ட் நைட் சம்டைம்ஸ் தூங்காம பிளாக் ஸ்டார்ட் பண்ணேன். நானா பிளாக் எழுதினேன். நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அதை நான் கரெக்ட் பண்ணேன். டெக்னாலஜிஸ் எப்படி வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து அதாவது கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு கம்பெனி வாங்குறாங்க, அந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன அட்டாக்ஸ் எப்படி நடக்குது, அது வந்து இந்தியா லெவல் இல்லாம உலக அளவில் இது வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்றாங்க, இந்த டெக்னாலஜி அவ்வளவு முக்கியம், எதுக்கு சாக், எதுக்கு எஸ்ஐஎம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து ஒரு 3 வருஷம் நான் பயங்கரமா பார்த்தேன். 2016 2019 அவ்வளோ நான் 2018 அவ்வளோ நான் பார்த்தேன். ஸோ அந்த 3 வருஷம் நான் கெயின் பண்ண நாலேஜ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் தென் 25 books. ஒரு என்னால இப்ப உட்காந்து ஒரு 15 புக் எழுதுன்னா நான் சைபர் செக்யூரிட்டி பக்கம் எழுதுவேன். I know cyber threat hunting, I know threat intelligence, I know SOC, SIM, EDR technologies and cyber laws. Whatever it's I can learn. I know completely on these 3 years. So I learned much. So அது வந்து நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் கொடுத்துச்சு, பயங்கரமான மோட்டிவேஷன். ஓகே, இது இந்த சைபர் செக்யூரிட்டி டொமைன் கூட இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு ஆச்சரியப்பட்ட டைம்ஸ் அது வந்து 2016 2019. ஸோ இது வந்து எனக்கு பெரிய எனக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டிவ் ஃபேக்டரா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் மூவிங் ஆன் தேர்ட் கம்பெனி. ஸோ இந்த தேர்ட் கம்பெனில தான் ஐ ஸ்டார்டட் சூசிங் த சேலரி. நான் என்னோட ப்ரீவியஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க கம்பெனி சூஸ் பண்ணி எடுத்தோடனே எனக்கு இவ்வளவு சேலரி டிமாண்ட் பண்ணாதீங்க. இஃப் யூ கோ பிகைண்ட் சேலரி இட் இஸ் கால்ட் ஜாப். டோன்ட் சூஸ் ஜாப், சூஸ் யுவர் கேரியர். சோ இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் முடிச்ச கேப் இருக்க கூடாது. நீங்க வந்து சென்னையில படிச்ச காலேஜா இருக்கலாம், மதுரையில ஏதோ ஒரு மொக்க காலேஜா இருக்கலாம், ஏதோ ஒரு ஊர்ல கிராமத்து காலேஜா இருக்கலாம். அல்டிமேட்டா காலேஜ் முடிச்சு நீங்க வெளியே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்கன்னா you should know how to speak, you should know how to handle customers, you should know how you're going to impress yourself. Everything is depends on you. So நீங்க தான் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நீங்க தான் உங்களை வந்து ஃபர்தரா மூவ் பண்ண, உங்களை நீங்க தான் பின்னாடி தள்ளுமே தவிர யாரும் உங்க கை கொடுத்து தூக்க மாட்டாங்க. ஸோ அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் எடுத்தது சேலரி நான் பார்க்கல. ஸோ சின்ன சேலரி நான் ஜாயின் பண்ணும்போது 10,000 சேலரி நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் 3 years நான் அதே 10,000 சேலரி தான் இருந்தேன். நான் வந்து எனக்கு வந்து சேலரி கொடுக்கல. எனக்குமே டிபெண்டன்சி, ஃபேமிலி டிபெண்டன்சி இருந்துச்சு. ஐ கேன் அக்செப்ட் தட். பட் என்னோட கெரியர் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனிலயோ இல்ல ஃபர்ஸ்ட் 3 yearsக்குள்ள ஏதாச்சும் ஒரு தப்பான மூவ் பண்ணனா அது பின்னாடி நான் 20 years பாதிக்குங்கிறது எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு ஃபேக்ட். பிகாஸ் தட்ஸ் a ட்ரூ ஃபேக்ட். நான் அதை வந்து கண் கூட நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்திருக்கேன்.
So first company I didn't demand salary. I demand only my professional experience to be gained. Second company I again not demanded any salary to my companies. எனக்கு எந்த சேலரினாலும் அக்செப்ட் பண்ண, பட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஐ காட் எ சான்ஸ் தேர். ஸோ சாக் இன்டு கிளியர் சைபர் செக்யூரிட்டி. தேர்ட் கம்பெனி போகும்போது மட்டும்தான் ஐ டிமாண்டட் சேலரி. பட் அந்த கம்பெனி தே கேவ் மீ சேலரி பிகாஸ் I know the professional experience from my first company. I know cybersecurity domain in depth in my second company, and I was owing one certification that time. So இந்த மூணுமே எனக்கு இருந்ததுனால நான் பேசுற விதம், நான் ஹேண்டில் பண்ற விதம், என்னோட சர்டிபிகேஷன், என்னோட ப்ரொஃபஷனல் நாலேஜ், என்னோட இமெயில் டிராஃப்டிங் நாலேஜ், அண்ட் நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை இன்டெப்தா புரிஞ்சு வச்சுக்கிட்ட லெவல், அண்ட் என்னோட சைபர் செக்யூரிட்டி இன்டெப்த் நாலேஜ், சாக் எக்ஸ்பீரியன்ஸ், SIM, அப்புறம் என்னோட ப்ரீவியஸ் 5 years நாலேஜ், இது எல்லாமே சேர்த்து when I going for third company I had demanded the salary they gave me. So என்னோட second company third company salary difference பாத்தீங்கன்னா second company நான் வாங்கிட்ட salary பாத்தீங்கன்னா it was only 4 lakhs, but in third company I directly jumped into 14 lakhs. So இவ்வளோ salary யாருமே கொடுக்க மாட்டாங்க, but I didn't go and demand. I just actually showcased them that I am the worthy person that you are looking for. ஸோ பிகாஸ் எனக்கு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியில் உள்ள போறதுக்கான கியூரியாசிட்டி, ஒரு மோட்டிவேட் எல்லாமே இருந்ததுனால நான் பாத் கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த பாத்தில் நான் போவேன், நான் வெயிட் பண்ணி கரெக்டான டைம்ல இருந்ததுனால ஐ கேன் சூஸ். ஸோ வென் ஐ கம்ப்ளீட் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி 4 years எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஐ ஹேவ் லிங்க்டின் கான்டாக்ட்ஸ். உலகம் ஃபுல்லாக இந்த லிங்க்டின் மாதிரி சோஷியல் மீடியா கான்டாக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அரௌண்ட் 200 சம்திங். பட் நான் தேர்ட் கம்பெனி ஜாயின் பண்ணும்போது ஐ ஹேவ் அரௌண்ட் 1000. நவ் ஐ எம் ஹேவிங் 2000. So 2000 contacts. இப்போ LinkedIn contacts பாத்தீங்கன்னா it is not a kind of a Facebook contact. Facebookல வந்து உங்களுக்கு 10,000 contact வந்து there is no use. நீங்க போற போட்டோ ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு லைக் கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. there is no use in that. Instagram அது மாதிரி. பட் LinkedIn contacts பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா LinkedIn, peer list, இந்த மாதிரிலாம் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டிஸ் இதெல்லாமே. So இதுல பாத்தீங்கன்னா whenever you are chatting or putting any post, they will tell their opinion and you can argue with them on a kind of a wealthy chat. இது வந்து உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணும். அதுவும் இல்லாம நீங்க திங்க் பண்ற வே ஆஃப் திங்கிங், ஐ மீன் த வே ஆஃப் திங்கிங் வந்து அவங்களோட இன்புட்ஸ் வந்து நீங்க திங்க் பண்ணும் போது இட் வில் பி டிஃபரெண்ட் சினாரியோ. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து இட் வில் பி வெரி சினாரியோ தட் யூ வில் ஃபைண்ட் பீப்புள் வித் plenty of technology, different technology owners, different company CISOs, different CEOs and directors, partners, lot of contacts you will get in LinkedIn across the global. So இது வந்து you can see them that their growth, அவங்க எப்படி வந்து நீங்க அவங்களோட LinkedIn profile பாத்தீங்கன்னா you can see that they have actually started this career at a certain year and then suddenly they actually become the vice president of any company. So அந்த particular motivation உங்களுக்கு கிடைக்கும். So LinkedInல வந்து நிறைய you can gain knowledge, gain contacts, cyber security contacts, குறிப்பிட்ட டொமைன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாக்ல வந்து என்ன மாதிரி சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன டைப் ஆஃப் சர்டிபிகேஷன் முடிச்சிருக்காங்க, அவங்க ஏன் சர்டிபிகேஷன் முடிச்சாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய யூ கேன் கெயின் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ அதனாலதான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா யூ ஷுட் பி கைட் யுவர் செல்ஃப். நீங்க தான் வந்து உங்களுக்கு கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சைபர் செக்யூரிட்டி டொமைன் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் வேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சாக்குள்ள போறது மட்டும்தான் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஒன்ஸ் சாக்குள்ள போயிட்டா plenty of options, PA இருக்கு, PT இருக்கு. that is actually offense. vulnerability assessment, penetration testing, SIM monitoring, incident response. அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் இன்னும் இன்டெப்தா போனதுக்கு அப்புறம் you can go in auditing, forensics, incident response, threat hunting. There are vast of options is there. Specifically what my opinion is, in India it will be going to be a vast scenario where next 5 to 10 years this industry is going to be boom. So when now if நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இப்போ இல்ல இப்போ ரீசெண்டா ஒரு 3 years பேக் காலேஜ் முடிச்சீங்கன்னா, if you want to be a cyber security guy or you want to pursue the career in cyber security, choose the right path, contact the right person, they will definitely guide you. And that's the only major thing which I wanted to share with you guys. தைரியமா சூஸ் பண்ணுங்க, பட் ஆனா கான்ஃபிடண்டா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்க, கான்டாக்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணுங்க, நீங்களா பில்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, லேர்னிங் அபிலிட்டி இருக்கணும். அதுவும் இல்லாம நீங்க எந்த ஜாப் பண்ணாலும் அது இன்ட்ரெஸ்ட் காமிங்க. உங்களுக்கு ஜாப் பிடிக்கல, பக்கத்துல இருக்க வந்து அப்ரைசர் பிடிக்கலன்னு பேப்பர் போட்டு போயிட்டான், அப்புறம் கூட இருக்கவன் வந்து ஏதாச்சும் பேசி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகுறான்னா there is no use with them.
ஜஸ்ட் யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கோ இல்லை அந்த ஒர்க்னால ஒரு இம்பாக்ட்ல ஜஸ்ட் மெயில் அனுப்புற ஒர்க்னாலுமே அந்த மெயில எவ்வளவு நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், அந்த சின்ன மெயில் அனுப்புறத கூட எந்த அளவுக்கு உங்களுடைய இனோவேட்டிவ் திங்ஸை உள்ள கொண்டு வரலாம், அந்த மாதிரி அதே திங்கிங் கொண்டு வாங்க. ஃப்ரீ டைம்ல லேர்ன் பண்ணிட்டு இருங்க. இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கு அது மாதிரி நிறைய லேர்ன் பண்ணுங்க. டெக்னாலஜிக்கல லேர்ன் பண்ணிட்டே இருங்க. ஸோ இட் வில் பி வெரி மச் ஹெல்ப் யூ. நீங்க லிங்க்டின்ல போய் சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து நம்ம இப்ப இருக்க டைம்ல இப்ப இருக்க இந்த அதாவது லைக் நம்மளோட 15 years 16 years நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்மளுக்கே சம்டைம்ஸ் தெரியாது. பட் இப்ப இருக்க 16 years 17 years பசங்க எல்லாம் they are actually contacting Apple, Microsoft. ஆப்பிளோட வெப்சைட்ல வந்து நான் ஒரு பக் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு 17 years பையன் போட்டிருக்கான். அந்த பையன் காலேஜ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் சேர்ந்திருக்கான். நான் காலேஜ் ஃபைனல் இயர் இருக்கும் போது எனக்கு பக்னு என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 17 வயசு பையன் வந்து ஆப்பிள் வெப்சைட்ல ஒரு பக் இருக்குன்னு போடுறாங்க. ஆப்பிள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வெப்சைட்டை பாதுகாக்கவே அவங்க அந்த கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கோடிட்டு தான் செலவு பண்ணுவாங்க. அதுலயுமே ஒரு பக் இருக்குன்னு ஒரு 15 வயசு கண்டுபிடிச்சிருக்கான்னா அவனுக்கு அந்த பக்கை பத்தி அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா அவன் நிறைய ரிசர்ச் பண்ணி அதை பண்ணிருப்பான். இதுக்குள்ள என்ன காரணம்? அவனோட கியூரியாசிட்டி அண்ட் மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவ். அவனா மோட்டிவேட் பண்ணி இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்டை வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கான். ஸோ நம்மளுமே இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, எது வந்து பூமிங்கா இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம நீங்க தான் டிசைட் பண்ணுமே தவிர உங்க பேரண்ட்ஸோ உங்க நெய்பர்ஸோ நீ இதை படி அதை படி இந்த வேலைக்கு போ, கவர்மெண்ட் வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போகணும் அப்படிலாம் மத்தவங்க சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே யூ ஆல்ரெடி பீன் ஏ ஃபெயிலியர் ஸ்டேட். சிம்பிள் அதான். உங்களுக்கு பிடிச்ச பாத் நீங்க சூஸ் பண்ணணும், பிடிச்ச டொமைன் நீங்க சூஸ் பண்ணணும். அதுல வந்து நீங்க சூஸ் பண்ண டொமைன் மிஸ்டேக்கா இருந்தா அது வந்து கம்ப்ளீட்டா உங்க மேலதான் மிஸ்டேக். அது வந்து கம்ப்ளீட்டா அது வந்து உங்களை தான் பிளேம் பண்ணும். ஸோ அந்த குறிப்பிட்ட பாத்துல வந்து எப்படி வந்து நீங்க இனோவேட்டிவா உள்ள கொண்டு போயிட்டு உங்களை நீங்க டெவலப் பண்றீங்க, அந்த டெக்னாலஜி எப்படி வளர்றீங்கன்னு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டொமைன் எனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கெரியர் க்ரோத்தே இல்லைன்னா யூ கேன் அகைன் ஸ்விட்ச் அவுட் டு தி ரைட் டொமைன். பட் ஆனா சூஸ் பண்ணும்போது திருப்பி நெக்ஸ்ட் டைம் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அதை பத்தி கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. அது இப்ப இருக்க ட்ரெண்ட் கரெக்டா இருக்கா, நெக்ஸ்ட் 5 yearsக்கு அந்த குறிப்பிட்ட டெக்னாலஜியில குறிப்பிட்ட டொமைனோ வந்து இந்தியாவில பூம் ஆகாதா அப்படிங்கிற இனோவேட்டிவ் திங்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி உட்காந்துட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் உட்காந்துட்டு அதுல எதுவுமே டெவலப்பும் ஆகாம கெரியரும் சும்மா உட்காந்து அங்க இருக்க கொலீஸ் வந்து டைம் வேஸ்ட் ஆக்கிட்டு எதுவுமே க்ரோத் பண்ணிக்காம லேர்ன் பண்ணிக்காம உட்காந்துட்டு கம்பெனில வந்து அப்ரைசல் போன வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கம்பெனியும் ஒன்னும் லேர்ன் பண்ணல. அந்த கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெளியே செகண்ட் கம்பெனி போகும்போது உங்களால ப்ராப்பரா பேச முடியல, உங்களால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா அல்டிமேட்டா அது உங்க ஃபால்ட் தான். There is no fault with the company and no fault with any organization. It's ultimately your fault. Then you should be blaming yourself ultimately. So just concentrate more on motivating yourself. Career kata choose பண்ணுங்க. Cybersecurity is a very vast domain. Cybersecurity as well as information security, network security, very vast domain. Lot of opportunities are available and awaiting in India. Specifically India next to 5-10 years it's one of the booming domain. இப்போ ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா they have started including cyber cell in every state கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இது வந்து ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கல் செக்டரா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படிங்கறத வச்சு யூ ஹேவ் டு சூஸ் தி ரைட் பாத். So that's my final thing, and I hope everyone and every family is safe. Be safe. Have a great day.